ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா ஒரு சூப்பரான கவர்மெண்ட் ஜாப் பற்றின நியூஸ் தான் உங்களுக்கு நான் வந்து சொல்ல போகிறேன். ஸோ எங்கேருந்து வந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா, இந்தியன் போர்ட்ஸ் அசோசியேஷன்லேருந்து தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த ரெக்ரூட்மெண்ட் ப்ராசஸ் வந்து வந்திருக்கு. ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா தெரியும், ரெக்வயர்மெண்ட் ஆஃப் எக்ஸிக்யூட்டிவ் லெவல் போஸ்டிங் இன் சென்னை போர்ட் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா. ஸோ சென்னை போர்ட் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியாவில் இருக்கிற எக்ஸிக்யூட்டிவ் லெவல் போஸ்ட்டுக்கு தான் வந்து இந்த ரெக்ரூட்மெண்ட் ப்ராசஸ் வந்து பண்ணுறாங்க. அதை பற்றி தெளிவாக அவங்க வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ வாங்க என்னென்ன போஸ்ட் இருக்குது, என்னென்ன சேலரி பேக்கேஜ், யார் யாரெல்லாம் அப்ளை பண்ணுறக்கு எலிஜிபிள் அப்படிங்கிற ஃபுல் டீட்டெயிலும் பார்க்கலாம். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா என்னென்ன போஸ்ட்டு, அதுக்கான ஸ்கேல் பே என்ன, பொசிஷன் என்னன்னு தெளிவாக சொல்லியிருக்காங்க. அதில் ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா வெல்ஃபேர் ஆஃபீஸர். இந்த போஸ்ட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 50,000 1,60,000 வரைக்கும் உங்களுக்கான சேலரி பேக்கேஜ் வந்து சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி பார்த்திங்கன்னா லா ஆஃபீஸர் கிரேட் 1 அந்த போஸ்ட்டுக்கும் 50,000 1,60,000 வரைக்கும் சேலரி பேக்கேஜ் வந்து சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி சீனியர் அக்கௌண்ட் ஆஃபீஸருக்கும் வந்து பார்த்திங்கன்னா 50,000 1,60,000 வரைக்கும் சேலரி பேக்கேஜ் சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி பார்த்திங்கன்னா டெப்டி டிராஃபிக் மேனேஜர், இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா 60,000 1,80,000 வரைக்கும் சேலரி பேக்கேஜ் வந்து கொடுத்துருக்காங்க. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா எக்ஸிக்யூட்டிவ் இன்ஜினியர், இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா மெக்கானிக்கல் சைடில் 50,000 1,60,000 வரைக்கும் சேலரி பேக்கேஜ் வந்து கொடுத்துருக்காங்க. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா அசிஸ்டண்ட் எக்ஸிக்யூட்டிவ் இன்ஜினியர் எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன் சைடு, இதுக்கும் 50,000 1,60,000 வரைக்கும் சேலரி பேக்கேஜ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா என்ன வேக்கன்சி, அதாவது உங்களுக்கு வந்து கேஸ்ட் கேட்டகரிஸ் வைஸாக வேக்கன்சி வந்து கொடுத்துருக்காங்க. ரிசர்வ் சைடு ஒன்று, அதே மாதிரி பார்த்திங்கன்னா இந்த அசிஸ்டண்ட் எக்ஸிக்யூட்டிவ் இன்ஜினியருக்கு வந்து பார்த்திங்கன்னா பிடபிள்யூடி கேண்டிடேட்ஸ்க்கு தான் ஒன்று கொடுத்துருக்காங்க. எக்ஸிக்யூட்டிவ் இன்ஜினியருக்கு 2 போஸ்ட் இருக்குது அன்ரிசர்வ் சைடில், அந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ அதையுமே நீங்கள் வந்து செக் பண்ணி பார்த்துக்குங்க. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா கிளாஸ் 2 பொசிஷன், இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா அசிஸ்டண்ட் மேனேஜர் லைப்ரரி சைடு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஸ்டார்டிங் சேலரியே 40,000 1,40,000 வரைக்கும் சொல்லியிருக்காங்க. ஓபிசியில் ஒரே ஒரு போஸ்ட் இருக்குதுன்னு இருக்கிறாங்க. அதே மாதிரி பார்த்திங்கன்னா அசிஸ்டண்ட் மேனேஜர் இடிபி, இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா 40,000 1,40,000 வரைக்கும் சேலரி பேக்கேஜ் சொல்லியிருக்காங்க. ஒரே ஒரு வேக்கன்சி அன்ரிசர்வ் சைடு. ஃபயர் ஆஃபீஸர் அண்ட் அசிஸ்டன்ட் சேஃப்டி ஆஃபீஸர், இதுக்கு வந்து 40,000 1,40,000 வரைக்கும் சேலரி பேக்கேஜ் வந்து கொடுத்துருக்காங்க. அன்ரிசர்வ் சைடு ஒரே ஒரு வேக்கன்சி வந்து விட்ருக்காங்க. அடுத்த போஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா டெக்னிக்கல் அசிஸ்டண்ட் பொல்யூஷன் கண்ட்ரோல் சைடு வந்து பார்த்திங்கன்னா 40,000 1,40,000 வரைக்கும் ஸ்டார்டிங் சேலரி. அன்ரிசர்வ் சைடில் ஒரே ஒரு போஸ்ட் மட்டும் விட்டுருக்காங்க. நெக்ஸ்ட்டு குவாலிஃபிகேஷன் எக்ஸ்பீரியன்ஸ், இதை பற்றி வந்து பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு வெல்ஃபேர் ஆஃபீஸருக்கு வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் எனி டிகிரி முடிச்சிருக்கலாம் ஃப்ரம் ரெகக்னைஸ்டு யூனிவர்சிட்டியில். அதே மாதிரி பார்த்திங்கன்னா டிகிரி அல்லது வந்து டிப்ளமோ வந்து சோசியல் சயின்ஸில் வந்து முடிச்சிருந்தாலும் நீங்கள் அப்ளை பண்ணலாம். அதே மாதிரி பார்த்திங்கன்னா உங்களுக்கு லோக்கல் லாங்குவேஜ் நாலேஜ் வந்து இருந்தால் இந்த போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ணலாம். இதுக்கு வந்து 2 இயர்ஸ் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் வந்து வேணும் லேபர் வெல்ஃபேர் ஆஃபீஸரில், அல்லது இண்டஸ்ட்ரியல் ரிலேஷன்ஸ் ஆஃபீஸர் இன் இண்டஸ்ட்ரியல் அல்லது வந்து கமர்ஷியல் கவர்மெண்ட் அண்டர்டேக்கிங்கில் வந்து உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் வேணும்னு கேட்டிருக்காங்க இந்த வெல்ஃபேர் ஆஃபீஸருக்கு. அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா லா ஆஃபீஸர் கிரேட் 1, இதுக்கு வந்து டிகிரி இன் லா, அதாவது நீங்கள் லா முடிச்சிருந்தா போதும் நீங்கள் அப்ளை பண்ணலாம். 2 இயர்ஸ் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் வேணும் லீகல் சைடில், உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் வந்து இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி பார்த்திங்கன்னா போஸ்ட் கிராஜுவேஷன் டிகிரி லா ஆஃப் ரெகக்னைஸ்ட் யூனிவர்சிட்டியில் வந்து இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. அதாவது நீங்கள் பிஎல் முடிச்சிருந்தீங்கன்னா எம்எல் முடிச்சிருக்கணும் அப்படிங்கிறத அவங்க வந்து சொல்லியிருக்காங்க. அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா சீனியர் அக்கௌண்ட் ஆஃபீஸர், இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா மெம்பர் ஆஃப் இன்ஸ்டியூட் ஆஃப் கேரக்டர்ட் அக்கௌண்ட்ஸ் ஆஃப் இந்தியா அல்லது வந்து பார்த்திங்கன்னா இன்ஸ்டியூட் ஆஃப் காஸ்ட் அண்ட் ஒர்க் அக்கௌண்ட் ஆஃப் இந்தியான்னு கேட்டிருக்காங்க. அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா 5 இயர்ஸ் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் வந்து இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதுவுமே செக் பண்ணி பார்த்துக்குங்க. அதே மாதிரி டிசைரபிள் எக்ஸ்பீரியன்ஸ் வேணுமானா தேவையில்லைன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா டெப்டி டிராஃபிக் மேனேஜர், இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் எனி டிகிரி முடித்தவங்க வந்து அப்ளை பண்ணலாம். அதே மாதிரி 9 இயர்ஸ் வந்து உங்களுக்கு வந்து ஷிப்பிங் கார்கோ ஆப்ரேஷன்ஸில் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி ரயில்வே டிரான்ஸ்போர்ட்டேஷன்லேயும் வந்து இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. டிசைரபிள் குவாலிஃபிகேஷன் எக்ஸ்பீரியன்ஸ் தேவையில்லைன்னு கொடுத்துருக்காங்க. அடுத்த போஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா எக்ஸிக்யூட்டிவ் இன்ஜினியர் மெக்கானிக்கல் சைடு, எனி டிகிரி முடித்தவங்க அப்ளை பண்ணலாம், அல்லது வந்து மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் முடித்தவங்க வந்து அப்ளை பண்ணலான்னு சொல்லியிருக்காங்க. 5 இயர்ஸ் வந்து ரிவலண்ட் டிசிப்ளின்ஸில் உங்களுக்கு வந்து எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும், இது சம்மந்தப்பட்ட எக்ஸ்பீரியன்ஸ் வந்து இருக்கணும் மெக்கானிக்கல் சைட்லேன்னு சொல்லியிருக்காங்க. குவாலிஃபிகேஷன் எக்ஸ்பீரியன்ஸ் தேவையில்லைன்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி பார்த்திங்கன்னா அசிஸ்டண்ட் எக்ஸிக்யூட்டிவ் இன்ஜினியர் எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன் சைடு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு நீங்கள் வந்து எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன் சம்மந்தப்பட்ட டிகிரி வந்து நீங்கள் வந்து கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும். அதே மாதிரி பார்த்திங்கன்னா 2 இயர்ஸ் வந்து உங்களுக்கு வந்து அது ரிலேட்டடாக உங்களுக்கு வந்து எக்ஸ்பீரியன்ஸ் வந்து இருக்கணும்னு கேட்டிருக்காங்க. அடுத்தது வந்து கிளாஸ் 2 போஸ்ட், அதில் வந்து பார்த்திங்கன்னா அசிஸ்டன்ட் மேனேஜர் லைப்ரரி, இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் எனி டிகிரி வந்து ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸில் வந்து நீங்கள் வந்து முடிச்சிருக்கலாம், அதில் வந்து டிப்ளமோ கூட முடிச்சிருக்கலாம். ஸோ எனி டிகிரி முடித்தவங்க அப்ளை பண்ணலாம். ஸோ பார்த்திங்கன்னா ஷுட் பாசஸ் 10 இயர்ஸ் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ் இன் ரெப்யூட்டட் லைப்ரரின்னு கேட்டிருக்காங்க. டிசைரபிள் குவாலிஃபிகேஷன் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து தேவையில்லைன்னு இருக்காங்க.
அதே மாதிரி அசிஸ்டன்ட் மேனேஜர் இடிபி இந்த சைடு வந்து பார்த்திங்கன்னா பிஇ பிடெக் வந்து கம்ப்யூட்டர் சயின்ஸ் சைடு முடித்தவங்க, அதில் வந்து மாஸ்டர் ஆஃப் கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன்ஸ் முடித்தவங்க வந்து அப்ளை பண்ணலாம். 3 இயர்ஸ் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும், ரெஸ்பான்சிபிள் பொசிஷன்ஸ் இன் கம்ப்யூட்டர் யூனிட்லன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ அந்த மாதிரி பார்த்திங்கன்னா இந்த ஆரக்கிள் இந்த ஷுட் ஹேவ் கம்ப்ளீட்டட் கோர்ஸ் இன் ஆரக்கிள் கோர்ஸ் வந்து கண்டிப்பாக வந்து கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும். அதை பற்றின சிஸ்டம் நாலேஜும் உங்களுக்கு வந்து இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. டிசைரபிள் குவாலிஃபிகேஷன் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து தேவையில்லைன்னு கொடுத்துருக்காங்க. அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா ஃபயர் ஆஃபீஸர், அசிஸ்டன்ட் சேஃப்டி ஆஃபீஸர், இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் 10th முடிச்சிருந்தாவே போதுமானது, அப்ளை பண்ணுறக்கு வந்து எலிஜிபிள்னு சொல்லியிருக்காங்க. அது தகுந்து நீங்கள் பிஎஸ்சி டிகிரியை வித் கெமிஸ்ட்ரியில் முடிச்சிருக்கலாம், அந்த மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க. அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா ஷுட் ஹேவ் பாஸ் த கிராஜுவேட் ஷிப் எக்ஸாமினேஷன், அதாவது வந்து பார்த்திங்கன்னா இந்த ஷிப் எக்ஸாமினேஷன் ஒன்று வந்து இருக்கும், அது வந்து கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. அல்லது வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து பிஇ வந்து ஃபயர் இன்ஜினியரிங்கில் முடிச்சிருக்கணும் அப்படிங்கிறத வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அதுவுமே தெளிவாக வந்து பார்த்துக்குங்க. எஸ்எஸ்எல்சி பாஸ் பண்ணிவிட்டு அது கூட வந்து டிவிஷனல் ஆஃபீஸர் கோர்ஸ் ட்ரைனிங் வந்து முடிச்சிருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ எஸ்எஸ்எல்சி மட்டும் பாஸ் பண்ணால் பத்தாது, ஸோ இந்த ட்ரைனிங்குமே கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த ஃபயர் சர்வீஸ் காலேஜ் ஆஃப் நாக்பூர் அது மாதிரி பார்த்திங்கன்னா பர்ஃபார்மன்ஸ் வில் பி கிவன் டு த கேண்டிடேட் பாசிங் பிஎஸ்சி டிகிரி வித் கெமிஸ்ட்ரியில் முடித்தவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ப்ரிஃபரன்ஸ் வந்து அதிகமாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க. எக்ஸ்பீரியன்ஸ் தேவையான இந்த போஸ்ட்டுக்கு எந்த விதமான எக்ஸ்பீரியன்ஸும் தேவையில்லை. ஸோ ஃப்ரெஷர்ஸ் வந்து அப்ளை பண்ணலாம். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா டெக்னிக்கல் அசிஸ்டண்ட் பொல்யூஷன் கண்ட்ரோல், இந்த போஸ்ட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா போஸ்ட் கிராஜுவேட் டிகிரி வந்து மெரின் பயாலஜி வித் மெரின் பொல்யூஷன் அல்லது வந்து பார்த்திங்கன்னா டாக்ஸாலஜி, சாயில் மெக்கானிக்ஸ், இதெல்லாம் ஏதோ சப்ஜெக்ட் எடுத்து நீங்கள் வந்து படிச்சிருக்கணும். ஷுட் ஹேவ் நாலேஜ் இன் மெரின் பொல்யூஷன், டாக்ஸாலஜி, சாயில் மிஷின்ஸ், இது எல்லாமே வந்து நாலேஜ் வந்து இருக்கணும். இன்னொன்று எக்ஸ்பீரியன்ஸ் வந்து தேவையில்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா இந்த பேராகிராஃபில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா இந்த எலிஜிபிலிட்டி அப்ளிகேஷன்ஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா செல்ஃப் டிக்ளரேஷனோட அப்ளை பண்ணணும். அதே மாதிரி அப்ளை பண்ணுறப்போ இப்போ கரெக்டான உங்களோட குவாலிஃபிகேஷன் டீட்டெயில் ஆகட்டும், எக்ஸ்பீரியன்ஸ் டீட்டெயில் ஆகட்டும், அதெல்லாமே வந்து கரெக்டாக வந்து மென்ஷன் பண்ணணும். ஏதாவது மாற்றியோ ஃபால்ஸாவோ பண்ணுனா இன்ஃபர்மேஷன் கொடுத்தா நீங்கள் வந்து டிஸ்குவாலிஃபை ஆயிடுவீங்க அப்படின்னு சொல்லி தெளிவாகவே வந்து கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி இந்த பேரால் வந்து பார்த்திங்கன்னா கரெக்டான மார்க் ஷீட்டு, சர்டிஃபிகேட்டு, டிகிரிஸு, உங்கள் டிப்ளமோ, ஏதாவது மெம்பர்ஷிப் இருக்கா, ஏதாவது கோர்ஸ் முடிச்சிருக்கீங்களா, அதை பற்றின டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா தெளிவாக வந்து கொடுக்கணும் அப்படிங்கிறதையும் தெளிவாக கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் இது வந்து பார்த்திங்கன்னா இம்பார்ட்டன்ட் இன்ஃபர்மேஷன் ஆஃப் பிடபிள்யூடி கேண்டிடேட்ஸ்க்கான இம்பார்ட்டன்ட் இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாம் கொடுத்துருக்காங்க. ஸோ அதுவுமே வந்து செக் பண்ணி பார்த்துக்குங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ஏஜ் லிமிட்டை பொறுத்தளவுக்கு பார்த்திங்கன்னா அந்தந்த போஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி ஏஜ் லிமிட் வந்து கொடுத்துருக்காங்க. அதில் வந்து பார்த்திங்கன்னா வெல்ஃபேர் ஆஃபீஸர் போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ணுறீங்கன்னா நீங்கள் 30 இயர்ஸ்க்குள்ளே இருக்கிறவங்க தான் அப்ளை பண்ண முடியும். அதே மாதிரி லா ஆஃபீஸர் கிரேட் 1க்கு 30 இயர்ஸ்க்குள்ளே இருக்கிறவங்க தான் அப்ளை பண்ண முடியும். அதே மாதிரி சீனியர் அக்கௌண்டன்ட் ஆஃபீஸருக்கு வந்து பார்த்திங்கன்னா 35 இயர்ஸ்க்குள்ளே இருக்கிறவங்க தான் அப்ளை பண்ண முடியும். டெப்டி டிராஃபிக் ஆஃபீஸருக்கு வந்து பார்த்திங்கன்னா 40 இயர்ஸ்க்குள்ளே தான் அப்ளை பண்ண முடியும். அதே மாதிரி பார்த்திங்கன்னா எக்ஸிக்யூட்டிவ் இன்ஜினியர் மெக்கானிக்கல் சைடுக்கு 35 இயர்ஸ்க்குள்ளே இருக்கிறவங்க தான் அப்ளை பண்ண முடியும். அசிஸ்டன்ட் எக்ஸிக்யூட்டிவ் இன்ஜினியர் எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன் சைடும் வந்து பார்த்திங்கன்னா 30 இயர்ஸ்க்குள்ளே இருக்கிறவங்க தான் அப்ளை பண்ண முடியும். அசிஸ்டன்ட் மேனேஜர் லைப்ரரி இந்த போஸ்ட்டுக்கு 35 இயர்ஸ்க்குள்ளே இருக்கிறவங்க தான் அப்ளை பண்ண முடியும். அசிஸ்டன்ட் மேனேஜர் இடிபிக்கு வந்து பார்த்திங்கன்னா 35 இயர்ஸ்க்குள்ளே இருக்கிறவங்க தான் வந்து அப்ளை பண்ண முடியும். ஃபயர் ஆஃபீஸர் அண்ட் அசிஸ்டன்ட் சேஃப்டி ஆஃபீஸருக்கு வந்து பார்த்திங்கன்னா 45 இயர்ஸ்க்குள்ளே இருக்கிறவங்க தான் வந்து அப்ளை பண்ண முடியும். டெக்னிக்கல் அசிஸ்டன்ட் பொல்யூஷன் கண்ட்ரோல் சைடு வந்து பார்த்திங்கன்னா 35 இயர்ஸ்க்குள்ளே இருக்கிறவங்க தான் அப்ளை பண்ண முடியும்னு சொல்லி மேக்ஸிமம் ஏஜ் லிமிட்டுமே வந்து அந்தந்த போஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி கொடுத்துட்டாங்க. ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி உங்கள் ஏஜ் லிமிட் என்ன அப்படிங்கிறத பார்த்து நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கங்க. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஏஜ் ரிலாக்ஸேஷன் வந்து பார்த்திங்கன்னா ஷெட்யூல்டு கேஸ்ட்டுக்கும் ஷெட்யூல்டு ட்ரிபியூலுக்கும் வந்து பார்த்திங்கன்னா 5 இயர்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. 5 இயர்ஸ் வந்து நீங்கள் வந்து ஏஜ் ரிலாக்ஸேஷன் வந்து ஆட் பண்ணிக்கலாம். அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா அதர் பேக்வேர்ட் கிளாஸஸில் இருக்கிறவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா +3 இயர்ஸ் கொடுத்துருக்காங்க. பிடபிள்யூடி கேண்டிடேட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா 10 இயர்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. அதில் வந்து பார்த்திங்கன்னா SC/ST கேண்டிடேட்ஸ்க்கு வந்து 15 இயர்ஸும் ஓபிசி கேண்டிடேட்ஸ்க்கு 13 இயர்ஸும் கொடுத்துருக்காங்க. அது போக மித்த கேண்டிடேட்ஸ்க்கெல்லாம் வந்து 10 இயர்ஸ் வந்து ஏஜ் ரிலாக்ஸேஷன் வந்து கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா நேஷ்னாலிட்டி, எந்த நேஷ்னாலிட்டி இருக்கிறவங்க அப்ளை பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா என்ரோல்மெண்ட் அண்ட் பெனிஃபிட்ஸ் எல்லாம் பார்த்திங்கன்னா பேசிக் பேயோட டிஏ அண்டு ஐடிஏ பேட்டர்ன் இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. நிறைய அலவன்ஸ் எல்லாமே வந்து கொடுத்துருக்காங்க. கிராஜுவிட்டி, ஹெச்ஆர்ஏ இதெல்லாம் வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ செக் பண்ணி பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு ஸ்கீம் ஆஃப் எக்ஸாமினேஷன்ஸ் பொறுத்தளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா
ஃபார் கிளாஸ் ஒன் போஸ்ட் இந்த வெல்ஃபேர் ஆஃபீஸர், லா ஆஃபீஸர் கிரேட் 1, சீனியர் அக்கௌண்டன்ட் ஆஃபீஸர், டெப்டி டிராஃபிக் மேனேஜர், எக்ஸிக்யூட்டிவ் இன்ஜினியர் மெக்கானிக்கல் சைடு, அசிஸ்டன்ட் எக்ஸிக்யூட்டிவ் இன்ஜினியர் எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன் சைடுக்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு கம்ப்யூட்டர் பேஸ்ட் டெஸ்ட் வந்து நடக்கும். அதில் வந்து கொஷின் ரிலேட்டிங் டு ஸ்பெஷலைசேஷன், உங்களோட ஸ்பெஷலைசேஷனை பொறுத்து கொஷின்ஸ் வந்து இருக்கும். நீங்கள் எதை சூஸ் பண்ணுறீங்களோ அந்த ஸ்பெஷலைசேஷனை பொறுத்து அது 50 மார்க்ஸு 50 கொஷின்ஸ்க்கு. டெஸ்ட் ஆஃப் ரீசனிங் 15 மார்க்ஸு 15 கொஷின்ஸு. குவான்டிடேட்டிவ் ஆப்டிடியூட் 15 மார்க்ஸு 15 கொஷின்ஸு. ஜென்ரல் அவேர்னஸ் 10 மார்க்ஸு 10 கொஷின்ஸு. இங்கிலீஷ் லாங்குவேஜ் 10 மார்க்ஸு 10 கொஷின்ஸு. டோட்டலாக வந்து பார்த்திங்கன்னா 100 கொஷின்ஸ் வந்து நடக்கும்னு சொல்லியிருக்காங்க. அதை தொடர்ந்து வந்து பார்த்திங்கன்னா மார்க் ஃபார் இன்டர்வியூ, அதை தொடர்ந்து இன்டர்வியூக்கு வந்து 15 மார்க்ஸு. டோட்டலாக வந்து பார்த்திங்கன்னா இந்த கம்ப்யூட்டர் பேஸ்ட் டெஸ்ட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா 120 மினிட்ஸு. பட் இந்த மார்க்ஸ் ஆஃப் இன்டர்வியூ மார்க்ஸுக்கு வந்து பார்த்திங்கன்னா 15 மார்க்ஸ்னு கொடுத்துருக்காங்க. ஸோ டைம் டியூரேஷன் வந்து கொடுக்கல. ஸோ இதை வந்து பார்த்திங்கன்னா இந்த கிளாஸ் 1 போஸ்ட்டுக்கான எக்ஸாமினேஷன் ப்ராசஸ். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா இந்த கிளாஸ் 2 போஸ்ட், அதில் வந்து அசிஸ்டன்ட் மேனேஜர் லைப்ரரியன், அசிஸ்டன்ட் மேனேஜர் இடிபி, ஃபயர் ஆஃபீஸர் அண்ட் அசிஸ்டன்ட் சேஃப்டி ஆஃபீஸர், டெக்னிக்கல் அசிஸ்டன்ட் பொல்யூஷன் கண்ட்ரோல் சைடு, இதுக்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா கொஷின் ரிலேட்டிங் டு ஸ்பெஷலைசேஷன் வந்து பார்த்திங்கன்னா 50 கொஷின்ஸு 50 மார்க்ஸு. டெஸ்ட் ஆஃப் ரீசனிங் வந்து பார்த்திங்கன்னா 15 கொஷின்ஸு 15 மார்க்ஸு. குவான்டிடேட்டிவ் ஆப்டிடியூட் வந்து பார்த்திங்கன்னா 15 கொஷின்ஸு 15 மார்க்ஸு. ஜென்ரல் அவேர்னஸ் வந்து பார்த்திங்கன்னா 10 கொஷின்ஸ் 10 மார்க்ஸு. இங்கிலீஷ் லாங்குவேஜ் வந்து 10 கொஷின்ஸ் 10 மார்க்ஸு. டோட்டலாக 100 கொஷின்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. 120 மினிட்ஸ் வந்து நடக்கும். அதே மாதிரி ஸ்கில் டெஸ்ட் வந்து நடக்கும் இந்த போஸ்ட்டுக்கெல்லாம். ஸ்கில் டெஸ்ட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா 15 மார்க்ஸ் வந்து சொல்லியிருக்காங்க. இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஜென்ரல் கேட்டகரிஸில் இருக்கிறவங்க 40% ஆஃப் மார்க்ஸும், ஓபிசி கேட்டகரிஸில் இருக்கிறவங்க 35% ஆஃப் மார்க்ஸும், எஸ்சி கேண்டிடேட்ஸு பிடபிள்யூடி எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா 30% ஆஃப் மார்க்ஸ் எடுத்தால் தான் குவாலிஃபை ஆவாங்க. அதை தொடர்ந்து தான் உங்களுக்கு வந்து ஸ்கில் டெஸ்ட்டு இன்டர்வியூ வந்து நடக்கும் அப்படிங்கிறது தெளிவாக கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா இந்த போஸ்ட்டுக்கான அப்ளிகேஷன் ஃபீஸ் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அன்ரிசர்வ்டு கேண்டிடேட்ஸ்க்கு வந்து பார்த்திங்கன்னா 400 ருபீஸு. அதர் பேக்வர்ட் கிளாஸ் அதாவது ஓபிசி கேண்டிடேட் இடபிள்யூஎஸ் கேண்டிடேட்ஸ்க்கு வந்து பார்த்திங்கன்னா 300 ருபீஸ் வந்து சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி எஸ்சி கேண்டிடேட்ஸ் அண்ட் உமன் கேண்டிடேட்ஸ்க்கு வந்து பார்த்திங்கன்னா 200 ருபீஸு. எக்ஸ் சர்வீஸ் மேன் அண்ட் பிடபிள்யூடி கேண்டிடேட்ஸ்க்கு வந்து பார்த்திங்கன்னா எந்த விதமான ஃபீஸும் வந்து கிடையாதுன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதை அப்ளை பண்ணுறதுமே வந்து முழுக்க ஆன்லைனில் தான் அப்ளை பண்ணணும் அப்படிங்கிறதையும் தெளிவாகவே வந்து கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு எக்ஸாமினேஷன் சென்டர், ஆன்லைன் டெஸ்ட்டுக்கான எக்ஸாமினேஷன் சென்டர் வந்து பார்த்திங்கன்னா ஸோ ஸ்டேட் கேபிட்டல்ஸ் அல்லது வந்து மேஜர் சிட்டிஸில் தான் வந்து நடக்கும், நியர்பை ஏரியாஸில் அப்படிங்கிறதையும் வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ அதுக்கான டேட்டு, வென்யூ, எங்கே நடக்குது அது எல்லாமே வந்து உங்களுக்கு வந்து லேட்டராக வந்து அவங்க வந்து உங்களுக்கு வந்து சொல்லுவாங்க அப்படிங்கிறதையும் கொடுத்துருக்காங்க. ஸோ எப்போ சொல்லுவாங்கன்னா 15 எக்ஸாமுக்கு ஒரு 15 டேஸ்க்கு முன்னாடியே வந்து உங்களுக்கு வந்து வந்துடும், உங்கள் மெயில் மூலியமாகவோ இல்லை உங்களோட அஃபிஷியல் வெப்சைட்லேயே வந்து போட்டுருவாங்க அப்படிங்கிறதையும் தெளிவாகவே வந்து கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா வெரிஃபிகேஷன் ப்ராசஸ்க்கு என்னென்ன வேணும் அப்படிங்கிறதையும் தெளிவாகவே வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அதுவுமே நீங்கள் வந்து கரெக்டாக செக் பண்ணி பார்த்துட்டு அப்ளை பண்ணுங்கள். என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் வேணுமோ அது எல்லாமே இல்லைன்னா முன்னாடியே அரேஞ்ச் பண்ணி வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ஹவு டு அப்ளை, அதுக்கான வெப்சைட் லிங்க்குமே வந்து கொடுத்துருக்காங்க. இந்த லிங்க்குள்ளே போய் தான் நீங்கள் வந்து அப்ளை பண்ண முடியும். ஸோ அதே மாதிரி பார்த்திங்கன்னா அட்மிட் கார்டு ஃபார் ஆன்லைன் டெஸ்ட்டு, அது மாதிரி பார்த்தீங்கன்னா அட்மிட் கார்டு ஃபார் இன்டர்வியூ, ஸ்கில் டெஸ்ட்டு, டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன்ஸ், ஸோ எல்லாமே வந்து டீட்டெயிலாக வந்து கொடுத்துருக்காங்க. நீங்கள் இதை ஒன்ஸ் செக் பண்ணி பார்த்துக்குங்க. இந்த லிங்க்கை வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். நீங்கள் ஒன்ஸ் வந்து செக் பண்ணி பார்த்துட்டு நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ இந்த போஸ்ட்டுக்கு நீங்கள் அப்ளை பண்ணணுன்னா அப்ளை பண்ணுறதுக்கான டேட் கொடுத்துருக்காங்க. ஸோ ஆன்லைன் ரிஜிஸ்ட்ரேஷனுக்காகட்டும் ஃபீஸ் பே பண்ணுறக்காகட்டும் ஸ்டார்டிங் டேட் வந்து 26/2/2026 தாங்க ஸ்டார்ட் ஆகி, அந்த ஆன்லைன் ரிஜிஸ்ட்ரேஷனுக்காகட்டும் ஃபீஸ் பே பண்ணுறதுக்கான க்ளோசிங் டேட் வந்து பார்த்திங்கன்னா 19/3/2026 தாங்க கடைசி டேட்டாக கொடுத்துருக்காங்க. ஸோ அதுக்குள்ளே யாரெல்லாம் அப்ளை பண்ணணுமோ நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக எல்லாருமே வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ எலிஜிபிலிட்டி கேண்டிடேட்ஸ் எல்லாருமே வந்து அப்ளை பண்ணுங்கள். இந்த வீடியோ வந்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கு வந்து ஷேர் பண்ணி விடுங்க. இந்த வீடியோ பிடிச்சா ஒரு லைக் பண்ணுங்கள். ஸோ இதுக்கான லிங்க்கையும் அப்ளைக்கான லிங்க்கையும் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். நீங்கள் உள்ளே போய் செக் பண்ணி பார்த்துக்கலாம். ஸோ இந்த மாதிரியான கவர்மெண்ட் ஜாப் அண்ட் பேங்க் ஜாப் நியூஸ் எல்லாம் நீங்கள் உடனுக்குடனே தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக நம்ம சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ.